ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு பேபி கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்துட்டு என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஆமாம், நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வேஸ்ட் திங்ஸ் தான் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதாவது நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸை விட யூஸ் பண்ணாத திங்ஸ் தான் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏன்னா நமக்கு தூக்கி போட மனசு இருக்காது. அந்த மாதிரி தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். அதில் வந்துட்டு இன்றைக்கி நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட் பாக்ஸஸ் தான் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது கிச்சனுக்கு நம்ம திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்போம். அப்படி பார்த்தாலும் நம்ம வீட்டில் சேர்ந்துட்டே இருக்கும், நிறையவே மிச்சம் கிடக்கும். அதை வச்சு தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு 6 ஐடியாஸ் பார்க்க போகிறோம். அந்த 6லேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னென்ன டைப்லாம் யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்க போகிறேன். ரொம்பவே தெளிவாக ஸ்லோவாக நீட்டாக காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க இல்லை வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். வீடியோ கஷ்டப்பட்டு போடுறேன், அதே மாதிரி நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து நான் வந்துட்டு வீடியோ போட முடியும். எனக்கு என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ஸ்வீட் பாக்ஸ், இந்த பிரியாணி பாக்ஸஸ் தான் எடுத்துருக்கேன். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்கிறேன். அதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூடியிலையும் அந்த பாக்ஸில் இந்த மாதிரி ஒரு 2 ஹோல்ஸ் போட்டு நான் எடுத்துக்கிட்டேன். இதை எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது கயிறு எடுத்துக்கோங்க. என்ன மாதிரி கயிறாக இருந்தாலும் ஓகே, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும். இந்த மாதிரி கயிறு எடுத்துகிட்டு இல்லை மப்ளர் நூலாக கூட எடுத்துக்கோங்க. இல்லை நார்மலான கயிறுனா ஒரு 2-3 சுற்றிட்டு அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா, அதுக்காக. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த பாக்ஸோட ஹோல்ஸ் வழியாக 2 விட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த மூடிலையும் இந்த மாதிரி ஹோல்ஸ்குள்ளே விட்டு எடுத்துகிட்டு அது வந்துட்டு கலண்டு வராமல் இருக்கிறதுக்காக நல்லா வந்துட்டு ஒரு 2-3 நாட் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, நீட்டாக இருக்கும். நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா சும்மா டப்பாங்களை வச்சு நமக்கு வீட்டில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கும் சில கொஞ்சம் அசிங்கமாக ஃபீல் பண்ணலாம். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்துட்டு ரொம்பவே அழகாக பார்க்குறதுக்கு கடையில் வாங்கின மாதிரி இருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் பண்ண போகிறோம். கண்டிப்பாக பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் நல்லா டைட்டாக கட்டிட்டேன். இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நான் கிச்சனுக்கே டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறோம் எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு. இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிச்சனில் இந்த மாதிரி கண்டிப்பாக கீழே கபோர்டு இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி கபோர்டில் இந்த இதை வந்துட்டு மூடி வந்துட்டு உள்பக்கமாக இருக்க மாதிரி, பாக்ஸ் வந்துட்டு வெளிப்பக்கமாக இருக்க மாதிரி, சென்டரில் கயிறு இந்த மாதிரி வந்துடும், நமக்கு கீழே விழாது. இப்போ வந்துட்டு லாக் பண்ணிடலாம். நமக்கு நீட்டாக வந்துட்டு எந்த அசிங்கமாகவும் இல்லாமல் இந்த மாதிரி நீட்டாக இருக்கும். அப்படியே உங்களுக்கு பாக்ஸ் மாதிரியே தெரியக்கூடாதுன்னா நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பெயிண்டிங் உங்களோட திறமையெல்லாம் அதில் வந்துட்டு காமிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மேலே நம்ம வந்துட்டு வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணும்போது அதோட வேஸ்ட் எல்லாம் சும்மா மேலே தான் வச்சுருப்போம் இல்லையா, அதை எடுத்து போடுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். அந்த டைமில் இந்த மாதிரி கீழே வச்சுக்கும் போது ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்துட்டு அந்த நான் சும்மா பண்ணி காமிக்கணுங்கிறதுக்காக ஒரே ஒரு வெங்காயத்தை வந்துட்டு உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை காமிச்சிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஈஸியாக கடன்னு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எடுத்து நம்ம ஈஸியாக இந்த மாதிரி அந்த பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாக்ஸ் சைஸை நல்லா பெருசாக கூட எடுத்து அந்த மாதிரி பாக்ஸ் கூட வச்சுக்கோங்க. ரொம்ப நிறைய அந்த மாதிரி குப்பெல்லாம் வந்துட்டு சேர்ந்துக்கொள்ளே அந்த மாதிரி டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்துட்டு போதும் அளவாக எனக்கு வந்துட்டு 2 ஆளுக்கு அளவாக இருக்க மாதிரி நான் வச்சுக்கிட்டேன். நீங்கள் ரொம்ப பெரிய ஃபேமிலினா நல்லா பெரிய பாக்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை நிறைய வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரிலாம் கட் பண்ணுவீங்க இல்லையா, அதுக்காக நமக்கு டைம் கிடைக்கும் போது அதை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி கொட்டிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரிலாம் வந்துட்டு கடையிலேயே விற்கிறாங்க. பட் நம்ம வீட்டில் இருக்க இந்த மாதிரி தூக்கி போடுற டப்பாங்களை வச்சு செய்யலாம். இல்லை வேஸ்ட்டாக கிடக்கிற டப்பாங்களை வச்சு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். வீட்டில் ஒரு முள்ள வைக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி வந்துட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நம்ம வந்துட்டு சமைக்கும் போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், மேலே நிறைய திங்ஸ் எல்லாம் வைக்க முடியாது. அடிக்கடி நம்ம எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த நம்ம கட் பண்ணி வச்ச குப்பைங்களாம் இருக்கும், நமக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு கைக்கு ஏற்ற மாதிரி இடத்துல நம்ம வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவும் கரெக்டாக இருக்கும். ஓகே, கண்டிப்பாக இந்த ஐடியா பிடிச்சிருந்தா அந்த ஐடியாக்காக ஒரு லைக் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஐடியான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் அதே மாதிரி தான் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் தான் வந்துட்டு எடுத்திருக்கேன். அதோட மூடியை நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம். இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மூடி நமக்கு தேவைப்படாது, நமக்கு வந்துட்டு அந்த பாக்ஸ் மட்டும்தான் தேவைப்படும். இதை வச்சு என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். இதுவும் கிச்சனுக்கான ஐடியாஸ் தான். ஓகே, ஃபுல்லாகவே கிச்சனுக்கான ஐடியாஸ் தான். அந்த மூடியெல்லாம் வந்துட்டு நிறையா சேர்ந்துருக்கு. அந்த மூடியெல்லாம் வச்சு என்ன பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வந்துட்டு நான் ஒரு வீடியோவாக போடுறேன். இப்போ இந்த பாக்ஸ் மட்டும் போதும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக் சைடில் திருப்பி வச்சுட்டு ஃபுல்லாக ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அதாவது இந்த பாக்ஸில் நம்ம ஃபுல்லாகவே ஹோல்ஸ் போட போகிறோம். டைம் ஆகுன்றனால நான் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இது மாதிரி ஃபுல்லாக ஹோல்ஸ் போட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக்காக ஒரு மாதிரி தெரியுது இல்லையா, அதை வந்துட்டு இந்த மாதிரி நைஃப் வச்சு நீங்கள் அந்த மாதிரி எடுத்து விட்டுட்டீங்க கட்டர் வச்சுன்னா ரொம்பவே ஈஸியாக வந்துடும். அது இல்லைன்னா சொரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா நீட்டாக ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா
அதே மாதிரி மேலே இந்த மாதிரி 2 ஹோல்ஸ் போட்டுக்கோங்க கரெக்டாக. அந்த இடத்துல இதே மாதிரி நம்ம கயிறு போட்டு நம்ம ஃபஸ்ட்டு கட்டினோம் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு நீட்டாக கட்டி வச்சிடலாம். இப்போது இதுதான் நமக்கு தேவை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது கூட ஒரே ஒரு சின்ன மூடி எடுத்துக்கோங்க, வாட்டர் பாட்டில் மூடி எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு மூடி ஓகேங்களா. எடுத்துகிட்டு இந்த மாதிரி டபுள் சைட் டேப் வந்துட்டு எடுத்துக்கோங்க, சின்ன சைஸாக மூடிக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு மூடியோட பேக் சைடில் இந்த மாதிரி வந்துட்டு ஒட்டிடுங்க. டபுள் சைட் டேப்பை விட நான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நேனோ டேப் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது சும்மா கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும், அப்புறம் வந்துட்டு புட்டுக்கிட்டு கீழே விழுந்துடும். நம்ம வந்துட்டு நேனோ டேப் பண்ணும்போது அது எப்பயுமே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணாலும் விழுகாது. ஓகே, இப்போ இந்த 2 திங்ஸை வச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. அதுக்கும் நான் நேராக கிச்சனுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு எல்லாமே நான் வந்துட்டு செஞ்சே காமிக்கிறேன். இப்போ அந்த மூடியில் பேக் சைடில் டபுள் சைட் டேப் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒட்ட போகிறோம். நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக வந்துட்டு நேனோ டேப் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு டைம் வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம எல்லா கிராஃப்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் கிராஃப்ட்டுக்கு மட்டும் இல்லை, மற்ற எதுக்காக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். டபுள் சைட் டேப்பு வேஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். சும்மா கொஞ்ச நாள் ஒரு 2 நாளுக்கு தான் தாங்கும். இப்போ பாருங்கள், இந்த மூடியில் இருக்க பேக் சைடில் இருக்கிறத எடுத்துட்டேன். இப்போது இந்த மாதிரி கிச்சனில் சிங்க் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஓரத்தில் மூலையில் நான் வந்துட்டு அந்த மூடி அப்படியே வந்துட்டு ஒட்டி வச்சுக்கிறேன். இப்போ வந்துட்டு நான் அந்த மாதிரி ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கயிறுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் தள்ளி ஒட்டுறது அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு இந்த மாதிரி கரெக்டாக யோசிச்சுட்டு இந்த இடத்துல ஒட்டிட்டேன், எங்கன ஒட்டலான்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மூலையில் ஒட்டியிருக்கேன். நீங்கள் வேணும்னா இப்போது ஒட்டினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த இது நம்ம கயிறு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு அந்த மூடி மேலே இப்படியே போட்டு விட்டுறலாம், ஸ்ட்ராங்காக நிற்கும். இதே மாதிரி நீங்கள் அந்த 4 மூலையிலையும் எந்த பக்கம் வேணால் வச்சுக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு வாட்டமாக எசவாக எந்த பக்கம் இருக்குமோ அங்கே வந்துட்டு நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்துட்டு டிஸ்டர்பன்ஸாக கைக்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் ஓரமாக மூலையில் வச்சுட்டேன். இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிலாம் வாங்குறாங்க. பட் நம்ம பண்ணுற எல்லாமே அப்படி தான். நான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டிலேயே ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு அதில் வேஸ்ட்டு திங்ஸ் போட்டு காமிக்கணும். என்கிட்ட இல்லாதனால ஒரு சின்ன செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணியில் வந்துட்டு வெங்காயத்தூள் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். அதை வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த டப்பாவில் வந்துட்டு ஊற்ற போகிறோம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்காக தான். அதாவது நம்ம வேஸ்ட்டெல்லாம் வந்துட்டு நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த கருகப்பிலை இந்த மாதிரி வேஸ்ட்டெல்லாம் வந்துட்டு நம்ம பிளேட்டில் ஒதுக்கி வச்சுருப்போம். அதை வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை எடுத்து கூட நம்ம டஸ்ட்பினில் போட முடியாமல் அப்படியே வந்துட்டு வச்சுருவாங்க. அது சிங்கில் ஃபுல்லாக மாட்டிட்டு அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி டப்பா ஓரமாக வச்சுருந்தோன்னா வந்து சிங்கில் வைக்கிறவங்க அப்படியே சும்மா தண்ணி மட்டும் வாஷ் பண்ணி இதுக்குள்ளே ஊற்றிட்டாங்கன்னா வேஸ்ட்டெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் தேங்கி நின்றுக்கும். தண்ணி மட்டும் ஃபுல்லாக வடிஞ்சு கீழே போயிடும். நமக்கு வந்துட்டு ரொம்ப நமக்கும் பாத்திரம் கழுவும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு நம்ம அந்த குப்பையை மட்டும் எடுத்து டஸ்ட்பினில் போட்டுக்கலாம். தண்ணி வடிகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா தண்ணி அது பாட்டுக்கு வடிஞ்சிட்ருக்கும். நமக்கு வேணுங்கிறப்ப வேஸ்ட்டை எடுத்து நம்ம டஸ்ட்பினில் போட்டுடலாம். ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே தேவையான யூஸ்ஃபுல்லாக இருக்கிற இதை மட்டும்தான் இன்றைக்கி வந்துட்டு நான் பண்ணி காமிச்சிருக்கேன். அது மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 மெத்தடும் கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் 2மே வேறு வேறுக்கு யூஸ் பண்ணுறது. இதில் வந்துட்டு ஹோல்ஸ் போட்டிருப்போம், அதில் ஹோல்ஸ் போடலை. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா சிங்கில் யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. உங்களுக்கு எந்த பக்கம் எசவாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி அந்த இடத்துல ஓட்டிட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு கூட. நான் வந்துட்டு எல்லாமே அப்படியே அந்த இடத்துல வச்சுக்கிட்டேன். ஓகே, இந்த ஐடியாவும் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருக்கு நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக இதுக்காக ஒரு லைக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 முடிச்சிட்டோம். 3வது என்ன ஐடியான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுவும் வந்துட்டு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் தான். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த லட்டு வந்துட்டு இருந்தது, அந்த ஸ்வீட் பாக்ஸ் தான். அதுதான் வந்துட்டு உள்ளே ஒரு மாதிரி வந்துட்டு இருக்குது. அதான் லட்டு தனித்தனியாக வச்சுருந்தது அந்த மாதிரி இருக்குது. இதுக்கும் நமக்கு வந்துட்டு மூடி தேவை கிடையாது. அதனால் மூடி ஓரமாக வச்சிடலாம். வேறு ஏதாவது கிராஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் நம்ம டிசைனாக அதுலேயே வந்துட்டு க்யூட்டாக இருக்குது, நல்லா ஒயிட்டாக அழகாக இருக்குது. நம்ம எந்த டிசைன் டெக்கரேட் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது, அப்படியே யூஸ் பண்ண போகிறோம். இது எதுக்குன்னு கொஞ்சம் பேர் வந்துட்டு கெஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இது எனக்கு தோணுன ஐடியா தான். அதாவது பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம வந்துட்டு கரெக்டாக லட்டு வைக்கிற இடத்துல முட்டை வைக்கிற மாதிரி வந்துட்டு அழகாக இருக்குது. நம்ம வந்துட்டு கரெக்டாக அதில் வந்துட்டு முட்டை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இதை எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், இல்லை கிச்சனில் வைக்கிறதா இருந்தால் கிச்சனில் வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள் ஐடியா தான். இது சும்மாவே நான் வச்சுருந்தேன், பட் அது ஏற்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அது வச்சுட்டேன். ஓகே, அந்த ஐடியா பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ரொம்ப சிம்பிளான ஐடியா தான்.
ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிரியாணி பாக்ஸ் தான் நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். இப்போ இந்த பிரியாணி பாக்ஸ வச்சு தான் என்ன பண்ண போறோம்னு பார்க்க போறோம். அதுக்கு நமக்கு மூடி இது எல்லாமே வந்துட்டு தேவைப்படும். எதுவுமே நம்ம தூக்கி போட போறது கிடையாது. ஓகே. இந்த பாக்ஸில் சைடில் வந்துட்டு கரெக்டாக அளவு எடுத்துக்கோங்க. கரெக்டாக சமமா சென்டரா வந்துட்டு இந்த மாரி ஒரு டாட் வச்சுட்டு, கிராஸா வந்துட்டு விய தலைகீழா போட்டா எப்படி இருக்கும்? அந்த மாரி வந்துட்டு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க. அதே மாரி 2 சைட்லயும் கரெக்ட்டா போட்டுக்கோங்க. ஓகே. இப்போ நான் போட்டுட்டு அத கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் அந்த வி ஷேப்பில் இருந்துச்சுல, அதை 2 சைடும் இந்த மாரி கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு பேக் சைடில் அப்படியே இப்படி மடக்கணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு கரெக்டாக உடஞ்சிரும். கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஒன் சைடு உடையில நான் சிசர் வச்சு கட் பண்ணிட்டேன். ஒன் சைடு அது பாட்டுக்கு உடஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள் இந்த மாரி இந்த 2 பீஸும் நமக்கு தேவைப்படும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதோட மூடி இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு இதை கரெக்டாக அளவு வச்சுக்கோங்க. கரெக்டாக கீழே படுக்க போடுற மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக உள் பக்கமாக கோடு போட்டுக்கோங்க. எந்த சைஸ்க்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சைஸ்க்கு நம்ம மூடியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கரெக்டாக இருக்க சைஸை வச்சுட்டு இன்னொரு மூடி இருக்கு இல்லையா, அதையும் இந்த பாக்ஸு அதையும் கரெக்டாக அதே அளவுக்கு வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலனாலும் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள் 2 சைஸும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு சைடில் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதை மட்டும் கட் பண்ணி ப்ளைனாக இருக்க மாதிரி நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம் 2யும். இப்போ ஒரு இதில் இந்த மாதிரி இருந்துச்சு, சேஃபில் இருந்துச்சு, அதாவது மாதிரி இருந்தது. அதை வந்துட்டு யூஸ் ஆகும், நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதோட இந்த மாதிரி சைடில் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணி 2யும் இப்படி பேக் சைடில் திருப்பி இந்த மாதிரி ஒட்டிடுங்க. இப்போ நான் ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் இதில் ஒரு மூடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைடில் கர்வ் ஷேப்பில் இருந்தது, ஒன்று பாக்ஸ் மாதிரி இருந்தது. 2யும் ஒரே மாதிரி கர்வ் ஷேப்பில் கட் பண்ணி நான் எடுத்து வச்சுட்டேன். எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு சைடில் 2 பக்கம் ஓப்பனாக இருக்கு இல்லையா, அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ 2 சைடில் நான் க்ளூ அப்ளை பண்ணி 2 சைட்லேயும் வந்துட்டு ஃபிட் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் க்யூட்டாக நமக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இது நான் வேணும்னு சொன்னேன் இல்லையா, தூக்கி போடாதீங்க, இதை வச்சு நம்ம எதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு, இது வந்துட்டு திடீர்னு ஒரு ஐடியா தோணுச்சு. நம்ம கை பிடிச்சி தூக்கிறதுக்காக இதை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை சென்டரில் இந்த மாதிரி நான் வந்துட்டு ஒட்டிட்டேன். ஓகே. இதை ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்யூட்டாக வந்துட்டு ஒரு ஆர்கனைசர் நமக்கு கிடச்சிடும். இப்போ நான் ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே. இப்போ வந்துட்டு நமக்கு ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம 2 டைப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அது எதுக்குன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு டேரெக்டாக கிச்சனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு காமிக்கிறேன். இதில் நீங்கள் டெக்கரேட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். சைடில் கில்டர் ஷீட் ஒட்டிக்கிறது, அந்த மாதிரி எந்த டெக்கரேஷன் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இப்படியே வந்துட்டு கிச்சனுக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்னு ப்ளைனாக விட்டுட்டேன். இப்போ பாருங்கள் நான் கிச்சனுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நமக்கு கைக்கு வாட்டமாக, அதாவது நம்ம சமைக்கும் போது வாட்டமாக இருக்க மாதிரி ஒரு ஓரத்தில் நான் வந்துட்டு வச்சுட்டேன். இந்த மாதிரி வச்சுட்டு இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணுற திங்ஸ். ஓகேங்களா? அதாவது இந்த மாதிரி பெப்பர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சால்ட்டு, அதுக்கப்புறம் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தோசையில் தூவி சாப்பிட்றதுக்கு அது ரெகுலராக அடிக்கடி யூஸ் பண்ணுறனால அது ஒரு ஓரம். இந்த மாதிரி நான் வந்துட்டு அடிக்கடி எடுக்கிற திங்ஸாக வச்சுருக்கேன். இன்னும் வேணுன்னா நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா நெய் இந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். எனக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். இந்த ஓரமாக நம்ம சமைக்கும்போது எடுத்து செய்யறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸை வந்துட்டு வச்சுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ஐடியா. ஓகேங்களா? உங்களுக்கு என்ன திங்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இதை வந்துட்டு இன்னொரு டைப்பாக யூஸ் பண்ணலான்னு சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ஈஸியாக கூட எடுத்து நம்ம வந்துட்டு நகர்த்தி வச்சுக்கிறதுக்காக தான் மேலே அந்த கைப்பிடி மாதிரி வச்சது. ஓகே. இது இன்னொரு டைப்பாக யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம நிறையா பொடி ஐட்டம்லாம் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்துட்டு மிச்சம் வச்சுருப்போம் இல்லையா, அதெல்லாம் இந்த மாதிரி நான் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன். நானும் இந்த மாதிரி மிச்சம் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக அடுக்கி இதில் வந்துட்டு வச்சுக்கலாம். ஈஸியாக நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கும், எடுத்துக்கலாம். வெயிட்டும் அந்தளவுக்காக இருக்காது. அதனால நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூப்பராக இருக்குது. இதை அப்படியே எடுத்து நம்ம ஓரமாக வந்துட்டு செல்ஃபில் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படும் போது இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்துட்டு நான் சும்மா ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருந்தேன். இதில் வந்துட்டு வச்சுக்கிறதுக்காக தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. அதனால் நான் இதவே வந்துட்டு அப்படியே வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி முட்டை நம்ம வந்துட்டு ரெடி பண்ணோம் இல்லையா அந்த பாக்ஸில் வைக்கிறதுக்கு, அந்த இதையும் வந்துட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், இல்லை இந்த மாதிரி செல்ஃபில் வந்துட்டு ஓரமாக வச்சுக்கலாம், அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால். ஓகே. இந்த ஐடியா பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஓகே. நெக்ஸ்ட் என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு டிப்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அது வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுக்கும் இந்த மாதிரி பிரியாணி பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸ்லேயே வந்துட்டு நமக்கு பார்த்திங்கன்னா மூடி பாக்ஸு 2மே தேவைப்படும். இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, கரெக்டாக இதை வந்துட்டு 2ஆக நீங்கள் கட் பண்ணாலும் ஓகே, இல்லை கொஞ்சம் சின்ன சைஸாக எனக்கு வேணும் அப்படிங்கிறனால நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸை இந்த மாதிரி 2ஆக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
மூடி நமக்கு தேவைப்படும். மூடியும் நான் எடுத்துக்கிறேன். இந்த 2ல் நீங்கள் எந்த சைஸ் வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்துட்டு கொஞ்சம் சின்ன சைஸ் தான் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை இப்படியே வந்துட்டு மூடி போட்டு மூடினோம்னா எப்படி இருக்கும், இந்த மாதிரி வந்துட்டு வச்சுட்டேன். ஓகேங்களா, இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் மேலே வந்துட்டு கரெக்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த பிளாக் அச்சு தெரியுது இல்லையா, அதோட கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சைடு நான் மார்க் பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லையா, அந்த சைடு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சைடு நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்துல மட்டும் உள் பக்கமாக ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். 2 சைடில் கட் பண்ணிடக்கூடாது. இப்போ நான் எடுத்திருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி சென்டரில் இருக்க அந்த பீஸை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். மூடி வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா, ஓகே. இப்போ வச்சு பார்த்தா கொஞ்சம் மேலே வந்துட்டு இடைஞ்சலாக இருந்தது. அதாவது மூடிக்கு மேலே அந்த ரவுண்டாக அந்த கர்வ் ஷேப்பில் சைடில் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நமக்கு வேண்டாம். மேலே மட்டும் கட் பண்ணிடலாம். சைட்லேயோ கீழேயோ நீங்கள் எங்கேயுமே வந்துட்டு டச் பண்ணிட வேண்டாம். மேலே மட்டும் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிக்கலாம். சைடில் வந்துட்டு லைட்டாக குத்தாமல் இருக்கிறதுக்காக கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு கரெக்டாக இருக்கும். நம்ம வச்சோம் அப்படின்னா மேலே வந்துட்டு குத்தாமல் இருக்கணும். இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த பாக்ஸில் இந்த மாதிரி வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து ஃபர்ஸ்ட் வச்சு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி அப்படியே எடுத்து நம்ம ஒட்டிடலாம். இப்போ நான் ஒட்டி காமிக்கிறேன் பாருங்கள். மேலே இருக்க பீஸு இந்த மூடியை வந்துட்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே, இப்போ நான் க்ளோஸ் பண்ணுற மாதிரி அப்படியே வச்சுட்டேன் பாருங்கள். இப்போ கீழே வந்துட்டு அந்த கேப் இருக்கும். இப்போ லைட்டாக வந்துட்டு கீழே கொஞ்சம் இருக்க மாதிரி இருந்துச்சு. நம்ம இந்த மாதிரி மேலே வந்துட்டு கட் பண்ணோம் இல்லையா, அந்த சைடில் இருக்க பீஸ் மட்டும், அதை வந்துட்டு பார்க்குறதுக்கு ஒரு பைப்பு மாதிரி இருந்தது. பைப்பு மாதிரினா அதை கவ்வி பிடிச்சிக்கிற மாதிரி இருந்தது. அதனால கொஞ்சம் அகலமாக இருந்தது. கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நான் வச்சு காமிக்கிறேன். அது பார்க்க கரெக்டாக செட் ஆச்சு. அதனால நான் இந்த இடத்துல வந்துட்டு இப்படி வச்சு விட்டுட்டேன். இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் கட் பண்ணேன் இல்லையா, அதை வந்துட்டு பார்க்க ஒரு பைப் மாதிரி, அதாவது ஃபைலில் வந்துட்டு கவி பிடிச்சிக்குள்ள பேப்பர்லாம் அந்த மாதிரி இருந்தது. அதனால நான் அதை வந்துட்டு ஒட்டி விட்டுட்டேன். நீட்டாக இருந்துச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சம் நல்லா டெக்கரேட்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா கீழே ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு மப்ளர் நூல் உங்களுக்கு பிடிச்ச கலரில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கீழே வந்துட்டு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ண போகிறோம். அதாவது ஃபுல்லாக அப்படி சுற்றி தான் விட போகிறோம். அதாவது அந்த பார்க்குறதுக்கு நமக்கு பிரியாணி பாக்ஸ் கீழே வந்துட்டு இருக்கிறது தெரியக்கூடாது. அதை ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி நல்லா பச்சை கலரில் நல்லா க்ரீன் கலரில் எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்துட்டு சுற்றி விட்டுக்கிறேன். ஃபுல்லாகவே நார்மலாக இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக காமிக்க முடியாது, ரொம்பவே டைம் எடுத்துச்சு இதை நான் சுற்றுறதுக்கு. அதனால் பார்த்திங்கன்னா இதே மாதிரியே ஃபுல்லாக வந்துட்டு நான் சுற்றிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக சுற்றிட்டேன். சுற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக கட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அதை ஃபிட்டாக இருக்க மாதிரி நம்ம வந்துட்டு ஒட்டி விட்டுடலாம். அது கலண்டு வராத மாதிரி. ஓகேங்களா, ஓகே. இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாகவே ஒட்டி விட்டுட்டேன். பார்க்க செம்ம க்யூட்டாக அழகாக ரெடி ஆகிடுச்சு. கீழே மட்டும் பார்க்க பிரியாணி பாக்ஸ் மாதிரி தெரில, அவ்வளோ அழகாக இருந்தது. பட் மேலே பார்த்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா, அதுவும் தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லேஸ் என்கிட்ட இருந்தது. அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே க்ரீன் கலரில் செம்மையாக இருந்துச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துகிட்டு கரெக்டாக அளவு வச்சு இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிட்டேன். அது மாதிரி 2 கட் பண்ணிக்கோங்க ஒரே சைஸில். மேலேயும் கீழேயும் அந்த பாக்ஸில் வந்துட்டு நம்ம ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி பேக் சைடில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கீழே ஒட்டிட்டேன். இப்போ பாருங்கள் பார்க்கறதுக்கு அந்த பாக்ஸே தெரியக்கூடாது. இந்த மாதிரி ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு ஒட்டிட்டேன். சென்டரில் மட்டும் கொஞ்சம் அப்படியே கண்ணாடி மாதிரி தெரிகிற மாதிரி அழகாக இருந்துச்சு. உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா நீங்கள் கலர் பேப்பரை எடுத்து ஒட்டிடலாம். அந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் ஒயிட் பேப்பரில் கூட ஒட்டி டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பேக் சைடில் நான் டபுள் சைட் டேப் கட் பண்ணி ஒட்டிக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் டபுள் சைட் டேப் வந்துட்டு வேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். நம்ம ஒட்டினோடனே கொஞ்சம் நேரம் தான் தாங்கும், அப்புறம் அதுவே பிச்சுக்கிட்டு கீழே விழுந்துடும். அதுக்கு பதிலாக நீங்கள் நேனோ டேப் போட்டிங்கன்னா அது எப்பயுமே வந்துட்டு நீங்களே பிடிச்சி இழுத்தாலும் பிஞ்சுக்காது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படியும் அது இல்லை அப்படின்றவங்க வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆணியில் மாட்டி விடுற மாதிரி பண்ணிக்கலாம். அப்படின்னா பேக் சைடில் வந்துட்டு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நான் சென்டர்லேயே ஹோல்ஸும் போட்டுக்கிறேன். நமக்கு எந்த டைப்பில் வேணுமோ நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஹோல்ஸில் மாட்டுற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி மாட்டிக்கலாம், ஆணியில் மாட்டுற மாதிரி இருந்தால். இல்லை ஒட்டுற மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு நேனோ டேப் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் ஹோல்ஸ் போட்டு அதே கலரில் மப்ளர் நூல் எடுத்து இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் இது மாதிரி க்யூட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு மாட்டி விட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, மேக்ஸிமம் வந்துட்டு டேப் வாங்க முடியாதவங்க இல்லாதவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி வந்துட்டு நான் மாட்டி விட்டுக்கிட்டு காமிக்கிறேன். நானும் வந்துட்டு எல்லாத்துலேயும் மாட்டி தான் வந்துட்டு வச்சுருக்கேன் மேக்ஸிமம். இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இன்னும் நீங்கள் டெக்கரேட் பண்ணுறதா இருந்தால் உங்கள் இஷ்டம், நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். ஓகே, இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் வாலில் தான் மாட்டியிருக்கேன். இந்த மாதிரி மாட்டிட்டு டவல் வந்துட்டு அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் மேக்ஸிமம் அது பண்ணுறதுக்காகவே வந்துட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன்.
டவலை வந்துட்டு கீழே இந்த இதெல்லாம் நம்ம மாட்டி விட்டுக்கலாம். மேலே வந்துட்டு ஃப்ளவர் வாஷ் மாதிரி நம்ம ஃப்ளவர் வைக்கலாம், இல்லை நம்ம எது வேணால் வச்சுக்கலாம். நான் வந்துட்டு ஒரு பார்பி பொம்மை இருந்தது, அதை தான் இப்போதைக்கு வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு மேலே நான் சும்மா ஃப்ளவர் மட்டும் வச்சு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளவர் வாஷ் வச்சுட்டு கீழே வந்துட்டு இந்த மாதிரி டவல் வச்சுக்கலாம். ஈஸியாக எடுத்துகிட்டு நம்ம கை துடைக்கிறதுக்கு அந்த மாதிரி வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ஐடியா பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பாத்ரூமில் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பாத்ரூமில் ஓரத்தில் இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு மேலே வந்துட்டு ப்ரஷ்ஷு பேஸ்ட் இந்த மாதிரி வச்சுக்கலாம். கீழே வந்துட்டு டவல் வச்சுக்கலாம். டவல் வந்துட்டு இந்த மாதிரி டைல்ஸில் உரசாது, எதுவுமே பண்ணாது. நம்ம டேப் போட்டு ஒட்டினோன்னா ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. ரொம்பவே அழகாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், மேலே வந்துட்டு இந்த மாதிரி ப்ரஷ்ஷு எல்லாமே வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் வேறு எப்படியாவது யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். என்னடா ஃபுல்லாக கிச்சனுக்காக காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இது மட்டும் பாத்ரூமுக்கும் ஹாலுக்கும் காமிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? நானும் வந்துட்டு மறந்துட்டேன். அதை கிச்சனுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கிச்சனுக்கு நம்ம டவல் தனியாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி டவலை வந்துட்டு நீங்கள் கிச்சனில் இதை மாட்டி விட்டுட்டு கிச்சனுக்குன்னு சொல்லிட்டு மாட்டி விட்டுக்கலாம். மேலே இல்லை ஸ்பூன் இந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் வந்துட்டு வச்சு காமிக்கல, பட் எனக்கு ஞாபகம் இல்லை. நான் இப்போ வந்துட்டு வீடியோவில் சொல்லிடுறேன். நீங்கள் இதை கிச்சனுக்கும் யூஸ் பண்ணலாம். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை இந்த மாதிரி டவல் வைக்க தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்துட்டு நான் சொன்ன மாதிரி 6 ஐடியாவும் காமிச்சிட்டேன். ரொம்ப சிம்பிளாக க்யூட்டாக வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு நம்ம ஃபுல்லாகவே ரெடி பண்ணிட்டோம். இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வேஸ்ட்டு திங்ஸை வச்சு நம்ம ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்றத வீடியோ போடலாம் அப்படின்றதே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வீடியோலாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பாய்.